4ஆம் தேதிக்கு பிறகு அரசியல் சூழல் மாறும். அதற்கான ஒரு விதமான முன்னெடுப்புகளை திருமாவளவன் முதல் படியாக அதை ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு பேச்சு இப்போ பேசப்பட்டு வருது. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி எப்படிங்கன்னா, இப்போ யார் பண்ணாங்க ஏது பண்ணாங்க நீங்கள் கேட்குறீங்க. அதை வெளிப்படையாக எங்களால் சொல்ல முடியாது. நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டான்னு சொல்ல வரீங்க. சில இடத்துல சில தொகுதிகள் திட்டமிட்டு தோற்கடிக்கப்படும். ஒரு தலைவனுக்கு எல்லாம் தெரியும். அதனால் நாங்கள் இப்போ அவரை நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது. இப்போ நான் எல்லாம் பண்ணிட்டேன்னு தலையாட்டத்தை விட இதுதான் உண்மை யதார்த்தம்னு சொல்லிட்டு அவர் முன்கூட்டியே சொல்கிறார் இல்லைங்களா? அப்போ அவருடைய மரியாதை கூடுமே தவிர குறையாது. கட்சியினுடைய பலத்தை இனியாச்சும் ஒழுங்காக இருக்கணுன்றதுக்காகவும் சொல்லியிருக்கலாம். தப்பு இல்லை. ஒரு தலைவர் இந்த மாதிரி தான் எடுக்கணும். ஓப்பனாக எலெக்ஷன்லாம் பார்க்கக்கூடாது சார். மனசில் பட்டதை கரெக்டாக சொன்னார். இப்போ எல்லாருமே தேர்தலுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடறாங்க சார். மனது தர்மம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போலாம் அரசியல் வாய்க்கு தலைவருக்கு பேசுகிற அளவுக்கு வந்துட்டாங்க. அந்த மாதிரி தலைவரில் திரும்ப அண்ணன் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸே இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் இருக்கிற ஜட்ஜி இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தவாலோட எனக்கு கொடுக்கக்கூடாது. எல்லாமே டெல்லியில் வரணும்னு சொல்லிட்டு ஆதரவு போனாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதே தமிழ்நாடு போலீஸுக்கிட்ட தான் நீங்கள் காமத்து கேட்குறீங்க, எல்லாம் பந்தோஸ்து கேட்குறீங்க, எங்களுக்கு இது பண்ணல அது பண்ணல. இப்போ தமிழ்நாடு இப்போ எப்படி தமிழ்நாடு போலீஸ் உதவும்? பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான தேர்தல் சூழல், நாளை மறுதினம் வாக்கு எண்ணிக்கை. அதற்கு முன்பு ஒரு பரபரப்பான வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள். அது குறித்தும் அரசியல் நிலவரம் குறித்தும் நம்முடைய கருத்துக்களை கூற இணைந்திருக்கிறார் திமுகவின் முன்னணி நிர்வாகிகள் ஒருவரும் மூத்த தலைவர் மதுராந்தகம் ஆறுமுகம் அவர்களுடைய உறவினருமான திரு கோவிந்த சீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் கூட்டணி கட்சிகள்லாம் ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டுவது வழக்கம். 2021 தேர்தலில் தோல்வியடைந்த ஜெயக்குமார் அவர் மாரி குற்றச்சாட்டு முன்வைத்தார். சிபி சண்முகம் நான் தோற்றதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் பாஜக அப்படி வெளிப்படையாக சொன்னார். விழுப்புரத்தில் நான் தோல்வி அடைந்ததுக்கு இவர்கள் 2 பேரும் தான் அப்படி சொல்லியிருந்தார். தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் அது ஒவ்வொருத்தரும் வெளிப்படுத்துவாங்க. ஆனால் இப்போ தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முன்பு இன்று ஒரு பரபரப்பான ஒரு முக்கியமான ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் விசிக தலைவர். என்ன சொல்லியிருக்காருன்னா அதில், அதாவது இந்த குற்றச்சாட்டை கூட்டணியில் தலைமை தாங்குகிற திமுக இல்லை மற்ற கட்சிகள் தேர்தலுக்கு பிறகு சொல்லுமையானால் அது ஒரு விதத்தில் அரசியல் கூட்டணி தர்மம் அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் தேர்தலுக்கு முன்பு இது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இந்த நேரத்தில் அதுவும் நாளை மறுதினம் வாக்கு எண்ணிக்கை நடக்க போகுது. இன்றைக்கு சொல்கிறாருன்னா ஒருவேளை விசிக வாக்குகள்லாம் விஜய்கிட்ட போயிடுச்சு அப்படிங்கிறத இதன் மூலயமா உறுதிப்படுத்துகிறாரா? அப்படி எடுத்துக்க முடியாது. அவர் ஒரு நல்ல தலைவர். விசிக விடுதலை சிறுத்தை தலைவர் அண்ணன் திருமாவளவன் ஒரு நல்ல சமுதாயத்துக்கு நல்ல தலைவர். இந்த தேர்தலில் அவர் அந்த மாதிரி பேசியிருக்கிறது அவருடைய மனசில் இருக்கிற உண்மையை யதார்த்தமாக வெளியே கொண்டு வந்திருக்கார். அதை எந்த தப்பாகவும் எடுத்துக்க முடியாது. அதுக்காக எல்லாரும் மற்ற கட்சிக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அதை எடுத்துக்க முடியாது. தன்னுடைய கள நிலவரத்தை தைரியமாக இதுதான் அப்படின்னு ஒரு தலைவர் சொல்கிறாருன்னா அதை நம்ம ஏற்றுக்கு தான் ஆகணும். ஒரு தலைவனுக்கு எல்லாம் தெரியும். அதனால் நாங்கள் இப்போ அவரை நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது. இப்போ நான் எல்லாம் பண்ணிட்டேன்னு தலையாட்டத்தை விட இதுதான் உண்மை யதார்த்தம்னு சொல்லிட்டு அவர் முன்கூட்டியே சொல்கிறார் இல்லைங்களா? அப்போ அவருடைய மரியாதை கூடுமே தவிர குறையாது. என்னுடைய பார்வைக்கு நான் சொல்கிறேன். அதாவது இன்னும் 48 மணி நேரத்தில் ஒட்டுமொத்த முடிவும் தெரிஞ்சிடும். கண்டிப்பாக தெரியும். அதற்கு முன்பு இது போன்ற ஒரு வீடியோவை வெளியிடுவது ஒரு விதமான அனுதாபத்தினுடைய ஒட்டுமொத்த பார்வை இருப்பதற்கா, இல்லை இதில் அரசியல் கேம் இதில் இருக்குதா? அந்த ஒரு சந்தேகம் இருக்குல்ல எல்லாருக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் அவர் அரசியல் கேம் ஆடணும்னா அவர் எப்போ ஆடிருக்கலாம், எவ்வளோ பண்ணியிருக்கலாம். அவர் அதெல்லாம் அந்த அரசியல் வாழ்க்கையில் அவர் தன்னை தனியே இடத்த பிடிச்சவர். அவர் தமிழ்நாட்டில் தான் சமுதாயத்துக்குன்னு வளர்ந்த தலைவர் அவர். அதனால் அவருக்கு இதெல்லாம் பண்ணி தான் அரசியல் கேம் பண்ணுற ஒரு அவசியம் திருமாவளவன் அவர்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. இல்லை, தொகுதி உடன்பாட்டிலேருந்து அதே போல் பார்த்திங்கன்னா வேட்பாளர் அறிமுகத்திலேருந்து தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர் நடந்துக்கிட்ட முறையிலேருந்து பார்த்திங்கன்னா வேறு விதமான எண்ணங்களை
விசிக தொண்டரை வந்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிறத மேற்கோள் காட்டுறாரா, மறைமுகமாக மேற்கோள் காட்டுறாரா? அந்த மாதிரிலாம் களத்தில் வந்து நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருப்போமே தவிர எங்களுக்கு எந்த தலைவர் எது சொன்னாலும் தலைவர்னு சொல்கிறது தலைவரோடு போயிடும். கள நிலவரப்படி எல்லாம் ஒருத்தர் தோளில் ஒருத்தர் கை போட்டு தான் போகும். உதாரணத்துக்கு நாங்கள் எங்கள் ஊர்லாம் போய் வேலை செய்யும்போது தேமுதிக, விடுதலை சிறுத்தை எல்லாம் நாங்கள் ஒன்றா தான் போகிறோம். அதில் எங்களுக்கு எந்த குறைபாடும் கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சு எங்கள் தலைவர் ஜெயிக்கணும், அதுக்கு என்ன வேலையோ அதுதான் நாங்கள் பண்ணோம். அதில் வந்து இப்போ இந்த தலைவர்களுடைய மோதல்லாம் எலெக்ஷனில் வந்து கீழே நிற்காது. அப்போ அதை வந்து பொறுத்திருந்து பார்த்தா தெரியும். இப்போ ஏன் வந்து இந்த காணொலியை அவர் வெளியிட்டிருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்கல்ல எல்லாரும். இது ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாரும் சொல்லும்போது அவருடைய மனசில் இருக்கிறத அவர் சொல்கிறாருன்றது வந்து முன்கூட்டியே சொல்கிறாருன்னு நாளைக்கு நிறைய சொல்லுவாங்கல்ல. நாளைக்கு சப்போஸ் சில இடங்கள் குறையலாம், எங்கள் தலைவர் டிஎம்கே கூட்டணியில் சில இடங்கள் குறையலாம். ஓ, அதை வந்து ஒத்துக்கிறீங்க? அதை வந்து ஒத்துக்கிறீங்க நீங்களே? இல்லை, நாங்கள் ஒத்துக்கிறன்றதில்ல. சில இடங்கள் குறையும் போது நாங்கள் எதிர்பார்த்த இடங்களை வரல, அப்போ நாங்கள் ஒத்துந்தானே ஆனதை. அப்போ அதை வந்து முன்கூட்டி சொல்லும்போது அண்ணன் திருமாவளவன் சொல்லியிருக்காரு இதெல்லாம் குறையும்ன்ட்டு அப்படின்ட்டு நாங்கள் ஒரு மனப்பக்கத்துக்கு வருவோம். எங்கள் தலைவருக்கு தெரியும் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுன்னு அவருக்கு புரியும். அதுக்குள்ளே நான் போக விரும்பல. ஆனால் திருமாவளவன் அவருடைய மனசில் பட்ட கருத்தை யாருக்கும் பயம் இல்லாமல் தெளிவாக சொல்வார். அதை தான் அவர் சொல்லியிருக்கார். நான் என்னுடைய புரிதல் இல்லை, தன்னுடைய தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் இதன் மூலயமா வந்து மேலும் எச்சரிக்கிற விதமாக இருக்குதா? நம்ம அப்படியும் பார்க்கலாம்ல? அது இல்லை, தன்னுடைய தொண்டர்களையும் தன் கீழே இருக்க சகாக்களையும் அவர் மேலும் வந்து அதை வந்து வேகப்படுத்துறதுக்காகவும் தன்னுடைய கட்சியினுடைய பலத்தை இனியாச்சும் ஒழுங்காக இருக்கணுன்றதுக்காகவும் சொல்லியிருக்கலாம். தப்பு இல்லை. ஒரு தலைவர் வந்து இந்த மாதிரி தான் எடுக்கணும். ஓப்பனாக வந்து எலெக்ஷன்லாம் பார்க்கக்கூடாது சார். மனசில் பட்டதை கரெக்டாக சொன்னார். தேர்தலுக்கு பிறகு தான் அந்த கூட்டணி தர்மத்தை பற்றி பேசுவாங்க. இப்போ தேர்தலுக்கு முன்பே அந்த கூட்டணி தர்மத்தை வந்து வெளிப்படையாக பேசுகிறாரா சார்? இப்போ எல்லாருமே வந்து தேர்தலுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடறாங்க சார். தர்மம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போலாம் அரசியலில் வாய்க்கு வந்து தலைவருங்க பேசுகிற அளவுக்கு வந்துட்டாங்க. அந்த மாதிரி தலைவரில் திரும்ப அண்ணன் இல்லை. அது கொள்கை கூட்டணியோடு இருந்தாலும் கூட வெளிப்படைத்தன்மையை வந்து நாங்கள் ஏற்றுக்கிறீங்க சொல்கிறீங்க. ஆமாம், அவர் வந்து வெளிப்படையாக பேசினா நம்ம ஏற்றுன்னு தான் ஆகணும். அது வந்து கொள்கை கூட்டணியில் திமுகவுடைய கூட இருந்தாலும் அவருடைய தனிப்பட்ட கருத்தில் அவர் சொல்கிறார். ஒரு தலைவன் போது அவர் சொல்ல கருத்து உண்டு. இன்னொரு விதமாக வந்து பார்க்கப்படுகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதிக்கு பிறகு அரசியல் சூழல் மாறும், அதற்கான வந்து ஒரு விதமான முன்னெடுப்புகளை வந்து திருமாவளவன் முதல் படியாக அதை ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு பேச்சு இப்போ வந்து பேசப்பட்டு வருகிறது. அரசியல் சூழ்நிலை மாறும்னா எங்களை பொறுத்தவரை நாங்கள் எங்கள் தலைவருடைய உழைப்புக்கும் எங்களுடைய தமிழக துணை முதல்வர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுடைய உழைப்புக்கும் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் களப்பணி தொண்டர்கள் அனைவரும் உழைத்த உழைப்பை நினைக்கும் போது தமிழகத்தில் நான் முதல்ல சொன்னேன் 25 சீட்டு நாங்கள் அசால்ட்டாக வரும் நாங்கள் சொன்னோம். நானே சொன்னேன் உங்ககிட்ட ஒரு வாட்டி பேட்டி எடுக்கும்போது. அந்த 205 சீட்டு எங்களுக்கு இப்போ கிடைக்குமானா நாங்கள் நினச்ச மாதிரி மக்கள் போட்டாங்கன்னா எங்களுக்கு 200க்கு மேலே தான் போகும். இதில் சில துரோகங்கள் சில வியூகங்கள் எங்களுக்கு மாற்றப்பட்டு இருந்தால் நான் ஓப்பனாக சொல்கிறேன். யார் துரோகம்னு சொல்கிறது? அது துரோகங்கள்லாம் அது தப்பு பண்ணுறோம் துரோகி. களத்தில் தப்பு பண்ணுறது துரோகி அவன் தான். அதை போய் நம்ம வெளியிட்டு சொல்ல முடியாது களத்தில். இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி எப்படின்னா இப்போ வந்து யார் பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு எங்களை கேட்குறீங்க. அதை வெளிப்படையாக எங்களால் சொல்ல முடியாது. இல்லை, நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டான்னு சொல்ல வரீங்களாங்கிற சில இடத்துல சில தொகுதிகள் திட்டமிட்டு தோற்கடிக்கப்படும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி நடைமுறைக்கு சாத்தியமில்லை. அதை புரிஞ்சுக்கின்னு தான் ஐயா ராமதாஸ் பெருந்தன்மையோட தலைவருக்கு எந்த டிமாண்டும் இல்லாத ஆதரவு கொடுத்தார். ஆனால் அல்ல, அது இன்னொரு காரணம் சொல்லப்படுது. மத்தியில் வந்து அன்புமணி அவர்களுடைய அந்த மத்திய அமைச்சர் பதவி வேறு விதமான விஷயங்களை வந்து கருத்தில் கொண்டு அன்றைக்கி நிபந்தனையற்ற ஆதரவை வந்து டாக்டர் ராமதாஸ் உங்களுக்கு கொடுத்தாரு. டாக்டர் ராமதாஸ் ஐயா வந்து அந்த முடிவை எடுத்து வரவேற்கத்தக்க முடிவு அப்போது. இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலை வேறு. ஏன்னா அன்னைக்கு வந்து கட்சி தலைவருடைய பின்னாடி இருக்கிற சமுதாயம் அந்த மாதிரி பிரிஞ்ச அளவில் வாக்குகள் வந்தது. இன்றைக்கி சினிமான்ற ஒரு ஷோ உள்ளே வந்துச்சு இல்லைங்களா? அதான் அன்னைக்கு விஜயகாந்த், இன்னைக்கு விஜயகாந்த், இன்னைக்கு விஜயகாந்தோட அப்போ அவர் 3 எலெக்ஷன் சந்திச்சுட்டு வர்றாரு சார். இவரை மாதிரி இல்லை. மக்கள் வந்து இன்றைக்கி ஒரு புதுசாக வந்தோன்னு இது ஒரு ட்ரெண்ட், இது ஒரு தனி சேனலாக போயின்னு இருக்கு. ஆனாலும் அன்று மட்டும் பாமக தலைவர் ஐயா அவர்கள் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்து இருப்பாரானால் அவரும் அதேக்குரிய இப்போ சொன்னீங்கள் திரும்பவும் இருவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பின்னால் நின்றிருந்தால் இன்று வரை இந்த சமுதாயம் இன்னும் முன்னே நோக்கி சென்றிருக்கும். தமிழ்நாடு இன்னும் பல நன்மைகளை பெற்றிருக்கும். அரசியல் ஆளுமைகள் 91 பண்டூட்டியார், 96 வாழப்பாடியார்,
அவருடைய வியூகத்தால் தான் 4 இடங்களில் வந்து ஜெயிக்க முடிஞ்சது. எடப்பாடி, தாரமங்கலம், பென்னாகரம், ஆண்டிமடம் 4 இடத்துலையும் பாமக தனியாக நின்று ஜெயிச்ச காரணமே வாழப்பாடியார்களுடைய வியூகம். அந்த கூட்டணி அதை இன்னும் சொல்லப்போனால் எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படிலாம் வந்து வேலை செய்யணுங்கிறத கொண்டு சொல்லி கொடுத்தார் வாழப்பாடியார். அன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் இப்படிலாம் வந்து அரசியலில் வந்து பண்ணலாமா, அது எவ்வளவு வந்து ஒரு சமூக சிந்தனையோடு இவங்கெல்லாம் வந்து பேக் போனாக இருந்தாங்க, இவங்கெல்லாம் வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்க. திமுக வந்து சமூக சிந்தனையை மற்றவங்களை வந்து பழிவான்ற நோக்கில் எதுவுமே பண்ணுறது இல்லை சார். திமுகவுடைய கடமையை எங்கள் தலைவருங்க செய்வாங்க. எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் இருக்கணும்னு கேட்கும்போது அங்கே தான் பிரச்சனை வருது. எல்லாத்தையும் வந்து எங்கள் தலைவர் வந்து தூக்கின்னு சுமக்க முடியாது இல்லைங்களா? இப்போ வாழப்பாடியார் வந்து ஒரு பிரேம் செட் பண்ணார், நீங்கள் சொல்கிறீங்க கரெக்ட். வாழப்பாடியார் ஒரு பிரேம் செட் பண்ணார். அந்த பிரேமில் அப்போ அவங்க அந்த காலகட்டத்தில் அவங்க ஜெயித்தாங்க, நாங்கள் தோல்வி அடைஞ்சோம் இல்லைங்களா? அதே வாழப்பாடியார் ஒரு தனி சமூக மக்களுடைய பெரும்பான்மையான ஆதரவு அவருக்கு இருந்து. ஏன்னா அவர் உண்மையான சமூக பற்றோட களத்தில் வந்து வேலை பார்த்தார். அவர் வந்து அவருடைய பற்றாளர். அந்த பற்றாளரே ஐயாவும் அவரும் ஒன்றா இருந்ததோட நல்லா இருந்திருக்குமே. அதுதான் இருக்க முடியலையே. காரணம் என்ன? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் சூழல் வந்து மாறி இருந்தாலும் எதிர்கால நன்மைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டாக்டர் வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் சுயநல அரசியலை வந்து முன்னெடுத்ததுக்கு விளைவு இன்று வரை வந்து அவருக்கு பின்னடைவுங்கிறது பேசப்பட்டு வருகிறது. இன்னைக்கு மண்டுட்டியார் வாழப்பாடி எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா எல்லாரையுமே வந்து தன்னுடைய புதல்வருக்காக அவர் அன்றைக்கி பண்ண அந்த அரசியல் இன்றைக்கி வந்து அவருக்கு அந்த கர்மா பேசுதில்லை. அப்போது ஐயா டாக்டர் ராமதாஸ் வாழப்பாடியாரை பண்ணது தப்புன்னு தெரியுதில்ல, அதனுடைய பலனை இப்போ ஐயா அனுபவிக்கிறார்ல. அப்போ முற்பகல் செய்யுமனை பிற்பகல். இனிமேல் அது மாதிரி நடக்கக்கூடாது. இனிமேல் அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றது யார்கிட்ட இருக்கணும்? ஒட்டுமொத்தமான சமூக அவங்க சமுதாயத்தில் அவங்க எல்லாம் உருவாக்கணும். ஆமாம், சமூக அமைப்பில் சமூகத்தை வந்து முன்னெடுத்து கட்சி நடத்துகிறவங்க ராமசாமி படையாச்சியர் போல் யோசிக்கணும், மாணிக்க நாயக்கர் போல் யோசிக்கணும் இல்லைங்களா? ஆமாம் சார். ஆமாம், கோவிந்தசாமி படையாச்சி போல் யோசிக்கணும், வாழப்பாடியார் போல் யோசிக்கணும். சமுதாயத்தை பற்றி யோசித்து வளரணும்னா சமுதாயத்தை யோசிக்கிறவங்க அவங்க எந்த பவரும் வரக்கூடாது சார். இப்போ உங்களுக்கு இல்லை, இப்போ ஐயா மாதிரி சமுதாயத்தை யோசிக்கிறவங்க எந்த பவர் விடாது. அவங்க பிள்ளைக்காக தானே வாழப்பாடியார் எடுத்தார். அதேமாதிரி ஒவ்வொரு கட்சியிலும் அவங்களுடைய சுயநலங்கள் வரும்போது ஒவ்வொரு பேட்டர்ன் மாறுது. இப்போது எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படி கிடையாது. அவருடைய ஃபுல் மொத்த உழைப்பு தான் இன்றைய முதல்வருது. கடைசி வரைக்கும் கலைஞர் பொதுக்குழுல பேசும்போது என்ன சொன்னார்? உழைப்பு உழைப்பு உழைப்பு. அதுதான் ஸ்டாலின். கடைசி வரைக்கும் எங்கள் தலைவர் நான் கட்சி தீர்த்து ஸ்டாலின்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லலை. அந்த உழைப்பு தான் அவருடைய மூலதனம் அப்படின்னார். அந்த உழைப்பு தான் அப்படியே அவர் வந்து இன்றைக்கி இந்த நிலைமை கொண்டு வந்தது. அடுத்த கட்டத்துக்கு இந்த 5 ஆண்டுக்கு அவர் போராடினது அவருடைய உழைப்பு தான். நாங்கள்லாம் இடையே இருந்தாலும் அவர் பார்த்து சந்தோஷமாக இருமே தவிர ரொம்ப நான் வந்து 45 வருஷமாக திமுகவில் இருக்கேன், சந்தோஷப்படுறேன். ஆனால் இந்த சமுதாய பின்னடைன்னு வரும்போது சமுதாயமாக என் கட்சி, ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு கட்சி தான். இப்போ தனி மனித தாக்குதலில் திருமாவளவன் கேட்கும்போது ஒரு நல்ல தலைவர், பாமகவில் கேட்கும்போது அவர் ஒரு நல்ல தலைவர். அவர் வெளியிட்ட காணொலியின் அடிப்படையில் அந்த கேள்வி வந்து கேட்குறேன். அவர் வந்து காணொலி எந்த ஆசனம் தலைவனாக இருக்கிறவங்க எல்லாத்தையும் நீங்கள் சொல்கிற மாதிரி புரிஞ்சுன்னு சொல்கிறது தப்பு இல்லை. நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க, இருந்தாலும் என் மனசில் பட்டது நான் சொல்கிறேன்றதுல நாட்டு மக்கள்கிட்ட தப்பே இல்லைன்றேன். அது எந்த விதத்தில் தப்பு நீங்கள் சொல்கிறீங்க சொல்லுங்கள், எனக்கு புரியல. இது சரியா தப்பாங்கிறது இதில் வந்து முக்கியம் இல்லை. இந்த நேரத்தில் என்ன ஏன் வந்து இந்த காணொலி இதுக்கு பின்னணி நடக்கும் அரசியல் என்ன, அதுதான் வந்து உங்கள்கிட்ட கேட்டேன். வேற ஒன்றும் நான் அதை கேட்கல. இல்லை, என்னை பொறுத்தவரை சார் 41 பேர் செத்து தமிழ்நாட்டில் அதை பற்றியே சிந்திக்காமல் ஒரு எலெக்ஷன் ஓடிங்குது. ஏன் அது என்ன, அது நடந்த உடனே என்னென்ன விஷயம், எப்படிலாம் நடந்தது, யார் மேலே தவறு, யார் வந்து இதில் வந்து உண்மையான குற்றவாளி என்பதை வந்து ஊடகங்களும் வந்து அலசி ஆராய்ந்தோம். பத்தாவதுக்கு வந்து சிபிஐ விசாரணை உள்ளிட்ட பல்வேறு விசாரணைகளும் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இல்லை, சிபிஐ விசாரணை நடந்துருக்கு. சிபிஐ விசாரணைக்கு டெல்லி கோர்ட்டுக்கு போனாங்க. அப்போ என்ன கேட்டாங்க? அவரு வந்து டெல்லி கோர்ட்டு என்ன விசாரணைக்கு போயிட்டு தான் வந்தாங்க. இல்லை, டெல்லி கோர்ட்டு என்ன சொல்லிச்சுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸே இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் இருக்கிற ஜட்ஜி இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தபால் விட எனக்கு கொடுக்கக்கூடாது, எல்லாமே டெல்லியில் வந்து வரணும்னு சொல்லிட்டு ஆதரவு ஒரிஜினாக போனாங்கன்னு வச்சுங்க. ஆனால் இதே தமிழ்நாடு போலீஸுக்கிட்ட தான் நீங்கள் வந்து காபந்து கேட்குறீங்க, எல்லாம் பந்தோஸ்து கேட்குறீங்க, எங்களுக்கு இது பண்ணல அது பண்ணல. இப்போ தமிழ்நாடு இது இப்போ எப்படி தமிழ்நாடு போலீஸ் உங்களுக்கு உதவும் சார்? ஒரு விஷயம் சார், அதாவது சிபிஐ விசாரணை வந்து நம்ம கேட்டாலும் கூட சிபிஐ உடைய முதல் வந்து யாரை வந்து பார்ப்பாங்கன்னா
யார்கிட்ட கேட்பாங்கன்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன். அந்த சம்பவம் நடந்திருக்குல்ல, அந்த சம்பவத்தை வந்து சிபி விசாரணை கையில் எடுத்தால் கூட லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து அவங்களுக்கு வந்து எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. இது வந்து டிபார்ட்மெண்ட் உள்ளது, புலனாய்வு பிரிவிலே உள்ள விஷயந்தான் அது. எல்லா லோக்கலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய பெரிய சம்பவம் நடக்குதுன்னா அந்த விசாரணை சிபிஐ கைக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், லோக்கல் இருக்கிற லாண்ட் ஆர்டர் அதை வந்து அவங்க பயன்படுத்துவாங்க. அதை ஒதுக்கவே மாட்டாங்க. இல்லை ஒதுக்க மாட்டாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன், நியாயம் கிடைக்கணும். 41 பேர் இறந்து போயிட்டாங்க. 41 பேருக்கு சிபிஐ விசாரணை. இது வரைக்கும் சிபிஐ எதுக்கு நீதிமன்றத்தில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, முடிச்சிருக்காங்க வழக்கு? விசாரணை போயிட்டு இருக்குல்ல, எல்லா வழக்கும் விசாரணை தான் சார் போயிட்டு இருக்கு. விசாரணை இப்போ நான் உனக்கு கேட்குறேன், எலெக்ஷன் பிறகு தீவிரமாகும். இல்லை இப்போ நீங்களே ஒரு ஊரில் ஒரு திருவிழா பண்ணுறீங்க உங்கள் தலைமையில், அங்கே வந்து ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு போகுது. உங்கள் தலைமையில் நீங்கள் நடக்கிறப்ப இது என் தலைமையில் ஒரு அந்த அசம்பாவிதத்தில் ஒரு 3 பேர் செத்து போயிடுறான். அந்த கோவிலில் வந்து நான் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்காம எதுவும் கொடுக்காம நம்ம பண்ணுறோம், நானே பண்ணுறேன். 3 பேர் செத்து போயிட்டேன்னா அந்த தலைவர் யாரா? நான் தான். தூக்கி உட்கார வச்சுருவாங்க போலீஸ் ஸ்டேஷனில் இல்லையா, ஹேண்டல் பண்ணுவாங்க. உடனே ரிமாண்ட் பண்ணலாம். மேலே எடுத்த ப்ரெஷர் எப்படி இருக்குதோ நமக்கு தெரியாது. சாதாரணருக்கு ஒரு சட்டம், அதுக்கப்புறம் நமக்கு அதிலேருந்து வெளியே வந்து நான் போராடணும். ஆனால் இவர்கள்லாம் அப்படி இல்லை. அதான் விசாரணை போயிட்டுருக்கு. தேர்தலுக்கு பிறகு இந்த விசாரணையை முதலே பண்ணலாமே. தேர்தலுக்கு பிறகு ஏற்கனவே தீவிரமாகும்னு சொன்னாங்க. இப்போ வாக்கு எண்ணிக்கை முடிந்ததுக்கப்புறம் விசாரணை எந்த அளவுக்கு போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல கருத்துக்கு தெரிவித்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றி.